وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى في مكان آخر: إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب حريق. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீதும் மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மாவை தொழுவதற்காக நாம் எல்லாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செயல்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் மற்றும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வான என பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு எவ்வாறு அறிமுகம் படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள்: அத்தீனு நஸீஹா, மார்க்கம் என்பது நலம் நாடுதல் என்பதாக கூறினார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நன்மை செய்யக்கூடியது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு நலனை மட்டுமே நாடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள்: அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கெல்லாம் இந்த மார்க்கம் நலவை நாடுகிறது அந்த நபர்கள் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக பதிலளிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்றாங்க, லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நலம் நாடுதல் ஆகும். ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு நலம் நாடுதல் ஆகும். முஸ்லிம்களுடைய
தலைவர்களுக்கு நலம் நாடுதல் ஆகும். அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு நலம் நாடுதல் ஆகும் என்பதாக இந்த மார்க்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். மார்க்கம் என்றால் நலம் நாடுதல், யாருக்கெல்லாம் இது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இந்த ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு குறிக்காட்டுகிறார்கள். எல்லாம் இல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் யாரிடத்தில் நன்மையை பேண வேண்டும், யாருக்கெல்லாம் நன்மையை விரும்ப வேண்டும் என்பதை இறை தூதர் குறிக்காட்டுகிறார். யாருக்கெல்லாம் நான் நன்மையை நாடணும், யாரெல்லாம் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதை விரும்புகிறான், இந்த மார்க்கத்தின் மூலமாக எதை விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தின் மூலமாக எதை விரும்புகிறார்கள், இந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்திலிருந்து எதை விரும்புகிறார்கள், பொதுமக்கள் நம்மிடத்திலிருந்து எதை விரும்புகிறார்கள், அதை நாம் செய்யும் போது அது நலம் நாடுதலாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் எதை விரும்புறான்? அடிப்படையான விஷயம் என்ன? இந்த 4 நபர்களும், அல்லாஹ்வும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, நம்மிடத்திலிருந்து எதை விரும்புகிறார்கள் சொன்னால் ஒரு அடிப்படையான விஷயம் அமைதியை விரும்புகிறார்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அல்லாஹ் விருப்பப்படுவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுவது என்ன? இந்த சமுதாய மக்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே அடிப்படையில் தான் சொர்க்கத்துக்கும் போகணும். அமைதியாகத்தான் சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் பல விதத்துல ஹதீஸ்கள் மூலமாக நம்ம சொல்லி காட்டுறாங்க. யார் இங்கு அமைதியாக வாழ்கிறார்களோ அதே அடிப்படையில் தான் சொர்க்கத்திலும் நுழைவார் என்பதற்கு பல ஆதாரமான ஹதீஸ்கள் இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் இந்த அமைதியை செய்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன? இவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அதை நாம் நிறைவேற்றுவது. அல்லாஹ் எதை ஆசைப்படுறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஆசைப்படுகிறார்கள், அவர்கள் யாரை தலைவராக நியமித்திருக்கிறார்கள், அந்த தலைவர்கள் மூலமாக யாரெல்லாம் பொதுமக்களாக இருக்கிறார்கள், இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சொன்னா நிச்சயமாக அதிகமான முஸ்லிம்கள் அந்த அமைதியை விரும்பாத நபர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த ஆசை இன்னைக்கு நம்மள்ட்ட அதிகமான நபர்கிட்ட இல்ல. அமைதிக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியம் என்ன? அமைதியை விரும்பாத நபர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் குழப்பத்தை விரும்புவாங்க, ஃபித்னாவை என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. இன்னைக்கு இந்த ஃபித்னா தான் எல்லாத்திற்கும் அடிப்படையான காரணம். எதற்காக? நாம் வழி தவறி செல்வதற்கு, மார்க்கத்திற்கு என்னென்ன காரியங்கள் புறனாக, மார்க்கத்திற்கு என்னென்ன காரியங்கள் நிகராக இருக்கிறதோ அதை அனைத்தும் ஒரு மனிதன் செய்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இந்த குழப்பம், இந்த ஃபித்னா தான். அமைதியை கெடுப்பதற்கு, அமைதியை குலைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த ஃபித்னா தான் இருக்கிறது என்பதாக மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மை அறிந்தோ அறியாமலையோ இன்னைக்கு அதிகமான முஸ்லிம்கள் இந்த ஃபித்னால மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஃபித்னால நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை பற்றி எப்படி எச்சரித்தார்கள்? காரணம் என்ன? நம்ம எல்லாரும் அமைதியா இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, கொலை என்பது என்ன? கொலையை மார்க்கம் எதை எப்படி சொல்லி காட்டுது? குழப்பம் என்பது சொல்லி காட்டுது. கொலை என்பது குழப்பம் என்பதாக சொல்லி காட்டுது. நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். தென்காசிக்காரராக இருக்கக்கூடிய நாம் இதை அனுபவிச்சிருப்போம். எப்படி அனுபவிச்சிருப்போம்? நம்ம ஊர்ல கொலைகள் நடக்கும் போது எப்படி இந்த ஊர் இருந்தது நமக்கு தெரியும். வெளில போக முடியுமா? சர்வசாதாரணமாக வெளில போக முடியாது. ஒரு பதத்துடன், ஒரு பயத்துடன் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, நிம்மதியை குலைத்து விடுகிறது. இங்க இருக்க வாழக்கூடிய ஒரு ஊர்வாசிகளையோ அல்லது ஒரு ஜமாத்தையோ ஒரு பகுதியோ கொலை என்கின்ற குழப்பம் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி என்ன செய்யுது? குலைத்து விடுகிறது. அதனாலதான் மார்க்கம் அடிப்படையாக சொல்லுது, உன்ட எதை தெரியுமா நான் விரும்புறேன்? அமைதியை விரும்புறேன். உன்ட என்ன தெரியுமா இருக்கக்கூடாது? குழப்பம் என்பது, ஃபித்னா என்பது இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில இந்த குழப்பத்தை நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களை நீங்க வேகமாக செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்களை நீங்க வேகமாக செய்யுங்க. காரணம் என்ன தெரியுமா? எப்படி இருள்கள் பரவி கொண்டிருக்கிறதோ, எப்படி இருள் வேகமாக வருகிறதோ, வேகமாக பரவி கொண்டிருக்கிறதோ, அதை போன்று உங்களை நோக்கி குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம குழப்பத்தை எதிர்பார்த்து கொண்டும் அதில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அது எப்படிப்பட்ட குழப்பம் தெரியுமா, எப்படிப்பட்ட ஃபித்னா தெரியுமா? காலையில ஒருத்தன் மூமினாக இருப்பான், சொல்றாங்க காலையில் ஒருவன் மூமினாக இருப்பான், மாலையில அவன் காஃபிராக மாறிவிடுவான். அந்த ஃபித்னா செய்யக்கூடிய வேலையை பாருங்க. நம்ம காலைல எப்படி இருப்போமா, மூமினாக இருப்போமா, மாலையில் நாம் எப்படி மாறிவிடுவோம், காஃபிராக மாறிவிடுவோம். அதே போன்று அவன் மாலையில் மூமினாக இருப்பான், காலையை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான். இன்னைக்கு நம்மள யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மள ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்தின் அடிப்படையில வாழ்றோம், 5 வக்து தொழுறோம், ஜும்மாக்கு வாரோம். அப்ப நம்மள்ட்ட இந்த ஈமான் இருக்குது என்பதாக நம்மில் அதிகமானவர்கள் அந்த எண்ணத்தில் இருப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுறாங்க, நம்முடைய ஈமானுக்கு நாம் பயப்படக்கூடியதாக எது இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. குழப்பத்தை நீ பயந்துக்கோ, உனக்கு தெரியாது, நீ காலை எப்படி இருப்ப, மூமினா இருப்ப, குழப்பத்துல ஏதாவது நீ மாட்டிக்கிட்டு சொன்னா உன்னுடைய ஈமானுக்கு அது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. மாலையில எப்படி மாறுது, காஃபிராக மாறுது, இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக நீ மாறி விடுகிறாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லும்போது சொல்றாங்க, இந்த ஹதீஸை முடிக்கும் போது சொல்றாங்க, குழப்பத்தில் மாட்டியவன், ஃபித்னாவில் மாட்டியவன் என்ன தெரியுமா செய்வான், அற்ப இந்த உலக விஷயத்திற்காக, அற்ப காசுகளுக்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவனாக மாறிவிடுவான். மார்க்கத்திற்கக்கூடிய விஷயங்களை, கட்டளைகளை அவன் விற்கக்கூடிய மனிதனாக மாறிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்தில் ஃபித்னாவில் மாட்டிக்கொண்டவனுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இது மோசமானது, இதை விட மிக கொடுமையானது என்று கூறும்போது மரணத்தை விட மிக கொடுமையானது என்பதாக சொல்லி காட்டாங்க. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, சின்தானி 2 விஷயங்கள், யக்ரஹு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் 2 விஷயங்களை வெறுக்கிறான். ஒன்று என்ன தெரியுமா, அல் மூத், மரணத்தை அவன் வெறுக்கிறான். மூத்தாக மாட்டேன், மூத்தாக கூடாது, எனக்கு மரணம் வரக்கூடாது என்பதாக அந்த மரணத்தை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சொல்றாங்க, இந்த மரணத்தை அவன் விரும்பினான் என்று சொன்னால் அவனுக்கு எது பெரிதாக தெரியுமா தெரியும், ஃபித்னா தான் அவனுக்கு பெருசா தெரியும். இந்த உலகத்துல அவன் குழப்பத்தில் இருப்பதை விட எதை அவன் அதிகமாக ஆசைப்படுவான் தெரியுமா, இந்த மரணத்தை அவன் ஆசைப்படுவான். அடுத்த ரசூல் சொல்றாங்க, ஒக்கல்லல் மால், என்ற பைசா கம்மியா இருக்கிறத, குறைவாக இருக்கிறத, அப்படி இருக்கக்கூடாது, அந்த குறைவை நினைத்து என்ன செய்வான் சொன்னா அவன் வருத்தப்படுவான். ரசூல் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியா சொல்றாங்க, குறைவாக இருக்கக்கூடிய செல்வம் தான் உன்னை விரைவாக கேள்வி கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பும். இப்ப இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபித்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை விட மிக மோசமானது. நீங்க வாழ்றன்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில குழப்பத்தில் நீ மாட்டிக்கொண்டா என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கு தெரியுமா, உன்னை குஃப்ரின் பக்கம் கொண்டு போயிரும். எங்க போயிருவ, நிராகரிப்பின் பக்கம் நீ கொண்டு போயிருவ. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழப்பம் யாருடைய பண்பு என்று சொல்லி காட்டுறாங்க. குழப்பத்தை பற்றி எச்சரிக்கிறாங்க. நாம் எல்லாம் அமைதியை தான் விரும்ப வேண்டும். யாருக்கு அந்த அமைதியை விரும்ப வேண்டும், யாரெல்லாம் நம்முடைய விஷயத்தில் நலவை நாடுகிறார்களோ அவருக்கு நாம் நன்மையை தான் விரும்ப வேண்டும். அவர்களை ஒருபோதும் குழப்பத்தில் நாம் ஆளாக்கிடக்கூடாது. அதை தொடர்ந்து இந்த பண்பு யாருடையது என்பதாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்லும்போது யாருடைய பண்பு தெரியுமா, அது முனாஃபிக்குகளுடைய பண்பாக இருக்குது. உங்க மத்தியில நான் குழப்பத்தை ஏற்படுத்துறது, உங்கள் மத்தியில் நான் குழப்பத்தை ஏற்படுது. அழகான குடும்பமாக வாழ்வீங்க, அழகான ஒரு ஜமாத்தாக இருப்பீங்க, அழகான ஒரு ஊர்ல வாழ்ந்து கொண்டிருப்பீங்க, ஒற்றுமையாக இருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களை நான் பிரித்து விட்டேன்னு சொன்னால், உங்கள் மத்தியில் நான் பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னால், என்னை மார்க்கம் எதாக சுட்டி காட்டும் சொன்னால் முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக சுட்டி காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் அதை தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்ல், இந்த முனாஃபிகீன்களுக்கு பூமியில குழப்பம் செய்யாதீங்க என்று சொல்லப்பட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க யாரு குழப்பவாதிலாம் இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஒருவரை பிரிப்பதற்காக, கலகம் ஏற்படுத்துவதற்காக யாரெல்லாம் இந்த செயல இருக்கிறாங்களோ அவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் நல்லிணக்கத்தை தான் ஏற்படுத்துறேன். அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், நான் நல்லதுதான் சொன்னேன், நல்ல விஷயத்தை தான் நான் பரப்புறேன்,
இந்த முனாஃபிகீன்கள் எதை கூறுவார்கள்? அதே வார்த்தையை தான் அவங்களும் சொல்லுவாங்க. முனாஃபிகள் சொன்ன வார்த்தை என்ன? இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறோம், உங்கள் மத்தியில நல்லிணக்கத்தை தான் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஆசைப்படுறோம். அல்லாஹ் சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் குழப்பவாதிகள். இப்ப ஏண்ட ஒரு குழப்பம் நான் உங்களை செய்கிறேன்னு சொன்னால் என்ன காரியம் இருக்கிறது? நான் எப்படிப்பட்ட பண்புடையவனாக இருக்கிறேன்னு சொன்னால் நிஃபாக்குடைய பண்புல, முனாஃபிக்குடைய பண்புல இருக்கிறான். இந்த ஹதீஸை எல்லாம், இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் நாம் பார்க்கும் போது இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மை மார்க்கம் எப்படி தெரியுமா அவளை சொல்லுது? ஒண்ணு, இந்த பூமியில குழப்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். மற்றொன்று, யார் குழப்பவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை மார்க்கம் அடையாளம் காண சொல்லுது. இவன் குழப்பம் செய்யறான், இவன்கிட்ட சேராத. அல்லாஹ்வுடைய தெளிவாக சொல்றாங்க, உங்கள் மத்தியில் ஒருவன் வந்து உங்களிடத்திலே பிரிவினை யார் ஏற்படுத்துகிறானோ அவனை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள், உங்கள் மத்தியிலே அவன் பிரிவினைவாதி என்பதாக பகிரங்கப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான முறையில் சொல்லி காட்டுறாங்க. நாம் அதை செய்ய வேண்டும். அன்பிக்கினங்களே, இதனுடைய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் செய்த பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டிருப்பீங்க. மார்க்கம் எந்த அளவுக்கு வெறுக்கிறது, யாருடைய பண்பாக அது இருக்கிறது, நாம் இந்த குழப்பத்தில் மாட்டிவிடக் கூடாது. நாம் மாட்டினோம் என்று சொன்னால் நிராகரிப்பின் பக்கம் பேரும் சொன்ன இந்த ஹதீஸ்களையும் இந்த குர்ஆன் வசனங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருப்போம். இதுக்கு தெளிவான முறையில இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல சொல்லி காட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல சொல்லி காட்டுறாங்க. லா யகுஸ்ஸு ஃபி ஸமனின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இந்த குழப்பம் என்பது ஒருபோதும் கிடையாது. எப்படி தெரியுமா கிடையாது? கதையை சொல்லி சொல்லி கதை சொல்லி சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. அழகான வார்த்தை, லம் யகுஸ்ஸு ஃபி ஸமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒருத்தர் கதை சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. வஃபி அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலும், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் இப்படி கதைகளை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு நான் எதை கண்கூடாக பார்க்கிறோம்? இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னா இதை தெளிவாக இங்க என்ன பேசப்பட்டதோ அப்படியே நம்ம சொல்லுவோமா, அல்லது அதை கதைகளை சேர்த்து கொண்டு சொல்லுவோமா? சொல்ற விஷயத்த அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுவோமா, இல்ல அல்ல அதிகமான விஷயங்களை சேர்த்து கொண்டு சொல்லுமா? சொன்னா இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகமான நபர்கள் எக்ஸ்ட்ரா கதை என்ன செய்வாங்க? அப்படியே சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவாங்க. இது குழப்பத்துடைய ஆரம்பம். உங்கள்ட்ட நான் எதை விரும்பல? அமைதியை விரும்பல. இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க குழப்பவாதிகள். செல்வதை சரியான முறையில் நேரடியாக சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் யாராக இருக்கிறான்? மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, குழப்பவாதியாக இருக்கிறான். அடுத்ததாக இப்னு உமர் சொல்றாங்க, மன் கால ஹய்யா அலஸ்ஸலாம், மன் கால ஹய்யா அலஸ்ஸலாம், யாரெல்லாம் என்னை தொழுகையின் பக்கம் அழைக்கிறார்களோ. உங்களை யார் அழைக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. நீங்க யார் பின்னாடி போறீங்க என்பது மிக முக்கியமானது. இப்னு உமர் சொல்றாங்க, மன் கால ஹய்யா அலஸ்ஸலாம், யார் என்னை தொழுகையின் பக்கம் அழைக்கிறார்களோ நான் அவளுக்கு பதிலளிப்பேன். ஏன்? இவர் எதன் பக்கம் அழைக்கிறார்? எதன் பக்கம் நமக்கு ஆசைப்படுகிறார்? அமைதியை ஆசைப்படுகிறார். நீ தொழுகைக்கு வா. இஸ்லாம் எதையெல்லாம் அடிப்படையாக சொல்லி காட்டுகிறதோ, இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் உனக்கு கடமைகளாக சொல்லி காட்டுகிறதோ அந்த கடமையை செய்யக்கூடிய மனிதனாக நீ மாறு. தொழுகை கொடு, ஜக்காத்தை கொடு, உன்ட இந்தந்த அஹ்லாக்கான இந்தந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், இதை நீ கடைபிடி என்று யார் உங்களை அழைக்கிறார்களோ, யார் என்னை அழைக்கிறார்களோ நான் அவளுக்கு பதில் சொல்வேன். இன்னைக்கு இதுக்கு நம்ம பதில் சொல்றோமா? நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய நபராக இருக்கிறோமா? அப்படி இல்லையா, நான் யார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். யாரோ என்ன செய்றாங்க? குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஃபித்னால மாட்டிக்கிட்டேன். இப்னு உமர் அதை தொடர்ச்சி சொல்றாங்க, மன் கால, அல்லது என்னை ஒருத்தர் அழைக்கிறார். எதன் பக்கம் தெரியுமா அழைக்கிறார்? எதை தெரியுமா அவர் ஆசைப்படுறார்? அந்த அழைப்பின் மூலமாக எதை தெரியுமா அவர் விரும்புகிறார்? முஸ்லிம்களுடைய பொருளையும் முஸ்லிமுடைய மானத்தையும்
அவன் சேதப்படுத்துவதற்காக, அந்த கண்ணியத்தை இழப்பதற்காக என்னை அழைக்கிறான்னு சொன்னால் நான் ஒருபோதும் அவனுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! இன்னைக்கு நமக்கு இது அழைக்கப்பட்டா, நமக்கு இது போன்ற அழைப்பு கொடுக்கப்பட்டால் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழைப்புக்கு அதிகமான முஸ்லிம்கள் பதில் கொடுக்கக்கூடிய நபராக மாறிவிடும். எதன் பக்கம் அழைப்பு? வா, அவனுடைய மானத்தோடு நாம் விளையாடுவோம், வா, அவன் ஒழுங்காக இருப்பது கிடையாது, அவன் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் ஒற்றுமை இருக்கிறது, அந்த ஒற்றுமையை நாம் கலைத்து ஒரு தலைமையின் கீழ் இல்லாமல் அந்த தலைமையை நாம் அவ்வாறாக வேரோடு சாய்த்து விட்டு நாம் வெவ்வேறு வழியோடு போம் என்பதாக அழைக்கப்பட்டால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் இன்றைக்கு அதிகமானவர்கள். இது எப்ப சொல்றாங்க? இப்னு மரியல்லாஹ் எப்ப சொல்றாங்க தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படும் போது சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படும் தான் ஃபித்னா அதிகமாக முஸ்லிம்கிட்ட இருந்தது, குழப்பம் அதிகமாக இருந்தது. இதே வார்த்தையொட்டி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் ஒருபோதும் முஸ்லிம்க்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்ய மாட்டேன், ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு எதிராக நான் கிளர்ச்சிகளையும் குழப்பத்தையும் நான் செய்ய மாட்டேன். எது வரைக்கும் தெரியுமா? என் கையில வாள் வருகின்ற வரைக்கும். அந்த வாளுக்கு 2 கண்ணு இருக்கணும், ஒரு நாக்கு இருக்கும். என் கையில வாள் வரணும், அந்த வாளுக்கு 2 கண் இருக்கணும், ஒரு வாய் இருக்கணும். அந்த கண்ணும் அந்த நாக்கும் என்னிடத்தில் சொல்ல வேண்டும், அந்த கண்ணை அடையாளப்படுத்த வேண்டும். இதோ இருக்கிறான் பார், இவன் தான் முஃமின், இவன் தான் காஃபிர். அந்த நாவு என்னிடத்துல பேச வேண்டும், இந்த முஃமினை நீ என்ன செய்ய வெட்டு, இந்த முஃமினை என்ன செய், இந்த காஃபிரை நீ வெட்டு, இந்த முஃமினை நீ வெட்டிவிட என்பதாக அந்த நாவு அந்த வாள் என்னிடத்துல சொல்லும். அது வரைக்கும் நான் முஸ்லிம் இடத்துல கிளர்ச்சி செய்ய மாட்டேன். அழகான வார்த்தை. இது எதை சொல்லி காட்டுறாங்க? எனக்கு செய்தி வரணும், உண்மைத்தன்மை வரணும், அதை நான் ஆராய்ந்த பிறகுதான் நான் பிறகு என்ன செய்வேன், அந்த முஸ்லிம் இடத்துல நான் நடவடிக்கை என்பதாக அழகான ஒரு வார்த்தையை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா நாம் இந்த வழியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? எதை தெரியுமா விரும்புகிற இன்னைக்கு நம்ம அதிகமானவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி கட்டத்திலேயே ஒரு பொய்யன் வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். எனக்கு பின்னால் வரக்கூடிய ஃபித்னால மிகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? 30 நபர்கள் வருவார்கள், அந்த 30 பேரும் பொய்யர்கள், அவர்கள் அனைவரும் தன்னை நபி என்று வாதாடுவார்கள். அந்த நபி என்று வாதாடும் மூலமாக எதை ஆசைப்படுறாங்க? எனக்கு கீழே ஆள் இருக்கணும், நான் என்ன செய்யணும், தலைமையில் இருக்கணும், நான் அதை விருப்பப்படுகிறேன். எல்லாருடைய ஆசை அதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் உங்களை குழப்பத்தில் கொண்டு போறாங்க, அந்த ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த குழப்பவாதிகளிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், உங்களையும் அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுடைய இப்படி சொல்றாங்க, உங்களையும் அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன். அப்படிப்பட்ட குழப்பவாதிகளிடத்துல நீங்க தெளிவான முறையில், அழகான முறையில், எச்சரிக்கையான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னைக்கு அதுதான் நடக்குது. எனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கணும், நான் சொல்றத கேட்பதற்கு சரியான நபர்கள் இருக்கணும். அது சரியா தப்பா என்பதை பார்க்க கூடாது. அதன் மூலமாக நான் யாரெல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒற்றுமையாக வாழ்றாங்களோ, அந்த ஒற்றுமையை நான் அவ்வாறே சீர்குலைத்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்த வந்தவன் தான் முஸ்லிமத்துல் கذاب, முசைலமா என்று சொல்லக்கூடிய, நான் தான் நபி என்று வாதாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பையன். அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு பின்னால் ஆள் சேர்ப்பதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஃபித்னாவில் ஏற்படுத்துவதற்காக எத்தனை நபர்கள் வந்தார்கள். அதில் ஒரு நபர் தான் சஹ்ரா என்கின்ற ஒரு பெண்மணி. துருக்கியில வந்த ஒரு பெண்மணி. 2000 ஆண்டு துருக்கியில சஹ்ரா என்கின்ற ஒரு பெண்மணி தோன்றினாள். அவள் என்ன ஃபித்னா தெரியுமா ஏற்படுத்தினா? நான் தான் நபிமார்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிறேன். அவள் சொன்ன ஃபித்னா, நபிமார்களுக்கெல்லாம் நான் தாயாக இருக்கிறேன். குர்ஆன்ல போர் சம்பந்தமாக என்னென்ன வசனங்கள் சொல்லப்படுகிறதோ அந்த வசனங்களை எல்லாம் நான் போக்கிவிட்டு அமைதியை நிலைநாட்டுவதற்காக வந்தேன். வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? சொன்ன வார்த்தை என்ன? உங்கள்ட்ட நான் அமைதியை சொல்ல வந்திருக்கிறேன். அமைதியை சொல்லணும்னு சொன்னா குர்ஆன்ல போர் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கலாம், அந்த அனைத்து வசனம் நான் நீக்கிவிட்டு உங்களுக்கு நான் அமைதியை சொல்வதற்காக வந்தேன். அப்போது அந்த நேரத்தில் இருந்த 2 முக்கியமான ஜனாதிபதிகள்
இஸ்லாத்துக்கு எதிரான ஜனாதிபதிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த பெண்மணிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். இவ எதை விரும்புறான்? அமைதியை விரும்புறான். ஆனா எதை அல்லாஹ் தண்டனையாக கொடுத்தான் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் எதை தண்டனையாக கொடுத்து சொன்னான்? அந்த நாட்டு மக்கள் முன்னாடியே தூக்கிலிடப்பட்டு அந்த பெண்மணி கொல்லப்பட்டாள். ஏன்? இஸ்லாத்துக்கு எதிராக நடந்தாள். அவள் வாதித்த விஷயம் என்ன? எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கணும், நான் அதைத்தான் ஆசைப்படுறேன், இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிதைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை, அந்த குழப்பத்தை நான் விரும்புறேன். ஆனா இஸ்லாம் அதற்கு என்ன சில ஒருபோதும் வழி கொடுக்கல. மேலும் மார்க்க நமக்கு ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்கிறது. என்ன எச்சரிக்கை தெரியுமா? யார் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, ஃபித்னாவை யார் செய்கிறாங்களோ அவருக்கு என்ன வேதனை இருக்கிறதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்னல் லதீன ஃபத்னுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமின்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறது. மூமினா ஆண்களிடத்துல மூமினான பெண்களிடம் சென்று குழப்பத்தை ஏற்படுத்துது. குழப்பத்தை ஏற்படுத்திய பிறகு சும்மலம் யதூபு, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யாம அப்படியே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேதனை செய்யக்கூடிய நரக வேதனை செய்யக்கூடிய வேதனை உண்டு. அதே நேரத்துல அந்த நரகம் எப்படிப்பட தெரியுமா? அந்த நெருப்பை எப்படிப்பட தெரியுமா? அவர்களை முழுமையான முறையிலே தீயின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எரித்து பொசுக்கிடும் என்பதாக, அஸாபுல் ஹரீக் என்பதாக ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்றாங்க. இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஆறுதல் சொல்றாங்க. இந்த குழப்பத்துல நீ மாட்டிக்கிட்டியா, மறுமை நாள்ல எப்படி தெரியுமா இருப்ப? மறுமை நாள்ல எப்படி தெரியுமா இருப்ப? இன்ன ஹாதிஹி உம்மத்தி உம்மத்தம் மர்ஹூமா, அல்லாஹ் சொல்றாங்க. இன்ன ஹாதி உம்மத்தி, இதோ என்னுடைய இந்த சமுதாயம் உம்மத்தம் மர்ஹூமா, இறைவனால் இரக்கம் காட்டப்பட்ட சமுதாயமாக இருக்கிறது. இவங்களுடைய கூலி ஜஸாஉஹும், இவங்க இதனுடைய கூலி எங்க தெரியுமா பெறுவாங்க? மறுமை நாள்ல பெறுவாங்க. இந்த உலகத்துல அவங்களுடைய கூலி என்ன தெரியுமா? வல் ஜில்சால், கட்டிடங்கள் இடையில மாட்டிக்கொண்டு மரணிப்பார்கள். வல் கத்ல், கொலையின் மூலமாக இந்த சமுதாயம் கொல்லப்படும். வல் ஃபித்தன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கடைசியில வல் ஃபித்தன், இந்த உலகத்துல குழப்பத்தில் மாட்டிக்கொள்வார்கள். இங்க நாம் பெறக்கூடிய கூலி என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நிறையான அதிகமான கூலிகளை வைத்திருக்கிறான். இங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? நாம் எதில் மாட்டிக்கொள்வோம்? வல் ஃபித்தன், குழப்பத்தில் மாட்டிக்கொள்வோம். இந்த குழப்பத்தில் மாட்டிக்கொண்ட காரணத்தினால இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமுதாயம் சொல்றாங்க? மர்ஹூமா, இரக்கம் காட்டப்பட்ட சமுதாயம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, ஆசைப்படுவது என்று சொன்னால், இஸ்லாம் விரும்புவது என்று சொன்னால் நிம்மதியும் அமைதியும் விரும்புகிறது. யாரையும் நாம் எந்த நிலையிலும் யாரையும் குழப்பத்தில் மாட்டிவிடக்கூடாது. நாம் ஒரு குழப்பவாதியாக இருந்து விடக்கூடாது. குழப்பவாதியாக இருந்து இரு சமுதாயத்திற்கு மத்தியில, ஒரு கூட்டத்திற்கு மத்தியில பிளவை ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன தெரியுமா செய்யறோம்? அல்லாஹ்க்கு நன்மையை நாடல, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைதியை விரும்பல, அல்லாஹ்வுடைய விரும்பக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் விரும்பக்கூடிய தலைவர்கள் விரும்பக்கூடிய அந்த அமைதியை நாம் விரும்பவில்லை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவரும் பாதுகாப்பானாக. ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எந்த அமைதியை விரும்பினானோ அந்த அமைதியை செய்யக்கூடிய மக்களாக, எதை ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து வெறுத்தானோ அந்த குழப்பத்தில் இருந்தும் அந்த குழப்பவாதிகளையும் வெறுத்த நிலையில் நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணிக்க வரைக்கும் இந்த உறுதியை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன் வ பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் நன்மைகள் செய்வதற்காக பல வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருப்பார். அந்த ஒவ்வொரு வாய்ப்புகளும் நாளை மறுமை நாளில் நமக்கு மிகப்பெரிய பாக்கியமாக, குறிப்பாக சொர்க்கத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த வாய்ப்பு இருக்கின்றது. அது என்ன வாய்ப்பு என்று சொன்னால், ஒரு இறை இல்லம் கட்டுவதற்காக நம்மிடத்திலே சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் என்கின்ற அந்த பகுதியில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இறை இல்லம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இறை இல்லத்தில் முழுமையான முறையில் இறை மார்க்கத்தை போதிக்கக்கூடிய, தௌஹீதை போதிக்கக்கூடிய இந்த அடிப்படை கல்வியை, தாவாவை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறை இல்லத்திற்கு பக்கத்துல ஒரு இடம் வந்துள்ளது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய இடம் என்று சொன்னார், 15 ஆண்டுகளாக நாம் ஒரு பள்ளியில இயங்கி கொண்டு வருகிறோம். அந்த பள்ளியை ஒட்டி ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும், வாங்கி பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். நம்முடைய பள்ளியை என்ன செய்யலாம், பெரிதாக்கலாம் என்கின்ற அடிப்படையில அந்த இடத்தை விலை பேசுவதற்காக போறாங்க. அந்த இடம் யாருக்குரியதுன்னு சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடையது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவருடைய இடம். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த இடத்தை அவர்கள் நமக்காக தந்து விட்டார். அந்த இடத்தை என்ன செய்யறாங்க, அப்படி நமக்காக என்ன செய்யறாங்க, தாராங்க. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், வேறு மதத்தில் இருக்கக்கூடிய, வேறு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நாம் பயன்பெறுவதற்காக, நாம் அல்லாஹை தொழுவதற்காக, மார்க்கத்தை செயல்படுவதற்காக ஒரு இடத்தை என்ன செய்யறாங்க, நமக்காக தரும்போது நம்முடைய பங்களிப்பு இதுல மிக முக்கியமாக இருக்க வேண்டும். வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்க, நம்ம தொழுவதற்காக ஒரு இடத்தை கொடுக்கும் போது நம்முடைய மக்கள், நம்முடைய முஸ்லிம்கள், நம்முடைய சகோதரர்கள் இந்த பள்ளியில தொழுகை நிலைநாட்டுவதற்கு, நம்முடைய குழந்தைகள் இந்த பள்ளியில மத்சால போய் படிக்கிறதுக்கு, பெண்கள் பயானை கேட்பதற்கு நம்முடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆகையினால் வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நிச்சயம் நம்முடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் ஒருவர் இறைவனுக்காக இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். ஆக நாம் இறைவனிடத்திற்கு கூடிய அந்த சொர்க்கத்தில் வீட்டை பெறுவதற்காக இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நம்முடைய அனைத்து விதமான வாழ்க்கையும் இறை மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை தருவானாக. அந்த வாய்ப்பின் மூலமாக ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு வழங்குவானாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் வழங்குவானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருலி வ அஸ்தக்ஃபிரு ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் இன்னஹு கான கஃபூர் ரஹீமா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.